KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. Free bus for LKG to 8th standard. Free, hygienic and nutritious food. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Permutation and combination பார்த்துட்டு இருக்கோம். Permutation combinationக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம். அந்த பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் எப்படி வந்து ஒரு நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கிறது, ஈவெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈவெண்ட்ஸில் வந்து நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து பெர்முட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து எம் வேஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து எம் வேஸ் இருக்குது அப்படின்னா, செகண்ட் வேக்கு வந்து என் வேஸ் இருக்குது அப்படின்னா, எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எத்தனை இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எத்தனை இருக்கும். அதில் ரிப்பீட்டேஷன் நான் ரிப்பீட்டேஷன் ரெண்டுமே செக் பண்ணுவோம். ரிப்பீட்டேஷன் நான் ரிப்பீட்டேஷன் ரெண்டுமே செக் பண்ணுவோம். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்க்குறப்ப எம் இன்ட்டு என் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதான் வந்து ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னு ஆயிடும். ஒரு ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து எம் ஈவெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் இன் எம் டிஃப்ரெண்ட் வேஸில் இருக்கும். அடுத்து செகண்ட் ஈவெண்ட் வந்து என் டிஃப்ரெண்ட் வேஸில் இருக்கும். இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எவ்வளோன்னு செக் பண்ணோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எம் இன்ட்டு என் அப்படின்னு போடுவோம். எம் இன்ட்டு என் அப்படின்னு ஆயிடும். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா சம்முக்குமே வந்து யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் இப்போ எக்ஸாம் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம் வந்து ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் 4 letters. Find the number of 4 letters with or without meaning which can be formed out of the letters of the word rose, R-O-S-E, rose, where the repetition of the letters is not allowed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 letters கொடுத்துருக்காங்க. 4 letter வேர்டு ஒன்று கொடுத்துருக்கு. வித் ஆர் வித்தவுட் மீனிங், லெட்டர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறப்ப வித் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங் எப்படி இருந்தாலும் சரி, விச் கேன் பி ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் தி லெட்டர்ஸ் வேர்ட் ரோஸ். இந்த ரோஸுங்கிற வேர்டுக்கு வந்து மீனிங்கோடு இருந்தாலும் சரி, மீனிங் இல்லாமல் இருந்தாலும் சரி, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் தி ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி லெட்டர் இஸ் நாட் அலவுடு. அதாவது ரோ வந்து இப்போ ஆர்னு எடுத்தனா 2 times ஆர் வரக்கூடாது, இல்லைன்னா எஸ் எடுத்தனா எஸ் 2 times வரக்கூடாது, எதுவுமே 2 times வரக்கூடாது. இந்த லெட்டர்ஸில் இந்த 4 லெட்டர்ஸில் எதுவுமே வந்து 2 times மட்டும் வரக்கூடாது. 2 times இல்லை 3 times எந்த டைம்ஸும் வரக்கூடாது. வராமல் ரிப்பீட்டேஷன் அந்த மாதிரி இல்லாமல் அந்த லெட்டர் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஆனால் லெட்டர் வந்து ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த லெட்டர் வந்து மீனிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதோட ஆன்சர் வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீனிங் இல்லைனாலும் சரி, மீனிங் இல்லைனாலும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எத்தனை லெட்டர் வந்து அதே மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட்டர்ஸ் வந்து எத்தனை லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தேர் ஆர் as many words as there is ways of filling in 4 vacant places by the letters keeping in mind that the repetition is not allowed அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது 4 vacant places இருக்கும். 4 places இருக்கு. ஏன்னா 4 letters தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 4 vacant places. இது ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்டு, ஃபோர்த்து எடுத்துருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து எடுத்துருக்கும். இந்த 4 vacant places-ல் ஒவ்வொரு லெட்டராக ஃபில் பண்ணணும். நம்ம என்ன மைண்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலௌடு வந்து மைண்டில் வச்சுருக்கணும். ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோடுங்கிற மட்டும் மைண்டில் வச்சுருக்கணும். ஏன்னா ரிப்பீட் பண்ணால் அதுக்கு ஆன்சர் வந்து சொல்யூஷன் வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதில் ரிப்பீட் பண்ணாமல் அதில் வர மாதிரி லெட்டர்ஸ் தான் வராமல் பார்க்கணும். இப்போ இந்த ரோஸுங்க லெட்டரை வந்து லெட்டர் அரேஞ்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஆர் எடுத்துருக்கோம், அடுத்து வந்து இ ஃபஸ்ட் எடுக்கலாம், அடுத்து எஸ் ஃபஸ்ட் எடுக்கலாம், அடுத்து ஓ ஃபஸ்ட் எடுக்கலாம், அடுத்து செகண்ட் லெட்டர் மாற்றி அரேஞ்ச் பண்ணோம். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோன்னா எத்தனை லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 4 different ways by any one of the letters R-O-S-E. இந்த 4 லெட்டர்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் லெட்டரில் ஃபஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுறப்ப ஃபஸ்ட் பாக்ஸில் இந்த 4 லெட்டர்ஸில் எந்த லெட்டர் வேணால் ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட் லெட்டர் ஆராக இருக்கலாம், இல்லை ஓவாக இருக்கலாம், இல்லை எஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஈயாக இருக்கலாம். எந்த லெட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனி ஒன் ஆஃப் தி 4 letters R-O-S. ஏன்னா மீனிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
வித் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த 4 லெட்டர்ஸில் எது வேணால் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 அப்படின்னு ஆயிரும். The first place can be filled in 4 different ways by any one of the 4 letters R, O, S, E அப்படின்னு ஆயிரும். அப்புறம் அந்த ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து இந்த 4 லெட்டர்ஸில் எனி ஒன் லெட்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 லெட்டர்ஸ். ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து 4 லெட்டர்ஸில் எனி ஒன் ஃபில் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் வந்து 3 லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த செகண்டு தேர்டு ஃபோர்த்தில் போடுறப்ப ஏதாவது 3 லெட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி போடணும். அதுக்கு செகண்ட் பிளேஸில் பார்க்கலாம். The second place can be filled in 4 different ways by any one of the 4 letters. The second place can be filled in by any one of the remaining 3 letters in 3 different ways. இந்த செகண்ட் பிளேஸில் வந்து ஆல்ரெடி ஒரு லெட்டர் இங்கே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் ஆர் ஃபில் பண்ணிட்டோன்னா ஓஎஸ்இ மட்டும்தான் இருக்குது. இந்த ஓஎஸ்இ வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை இ யூஸ் பண்ணலாம். அதான் the second place can be filled in by any one of the remaining 3 letters in 3 different ways அப்படின்னு இருக்கும். அப்போ நான் செகண்ட் லெட்டரில் இப்போ சப்போஸ் ஆர் யூஸ் பண்ணேன்னா ஓஎஸ்இ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெட்டரில் வந்து எஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஆர்ஓஇ இந்த 3 லெட்டர்ஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் செகண்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் பை எனி ஒன் ஆஃப் தி ரிமைனிங் 3 லெட்டர்ஸ் இன் 3 different ways அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸு ஃபஸ்ட் பிளேஸில் ஒன்று ஃபில் பண்ணியாச்சு, செகண்ட் பிளேஸில் ஒன்று ஃபில் பண்ணியாச்சு. அப்படின்னா ரிமைனிங் வந்து 2 லெட்டர்ஸ் தான் இருக்கும். ரிமைனிங் வந்து 2 லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும். அந்த 2 லெட்டர்ஸை வந்து இந்த செகண்ட் பிளேஸில் ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் பிளேஸில் ஃபில் பண்ணுறதுக்கு the third place can be filled in 2 different ways அப்படின்னு ஆயிரும். இந்த செகண்ட் பிளேஸில் வந்து தேர்ட் பிளேஸில் வந்து என்னென்னா ஏதாவது 2 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த 2 லெட்டர்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட் பாக்ஸு செகண்ட் பாக்ஸில் ஆல்ரெடி 2 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும். அந்த 2 லெட்டர்ஸில் எனி ஒன் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ஓ இங்கே ஃபில் பண்ணியாச்சுன்னா எஸ்இயில் ஏதாவது ஒரு லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்இ ஃபில் பண்ணியாச்சுன்னா ஓஎஸில் ஏதாவது ஒரு லெட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். அதில் ரிமைனிங் கண்டிப்பாக 2 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த 2 லெட்டர்ஸில் எனி ஒன்னை வந்து இந்த தேர்ட் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி போட்டுக்கிறோம். அடுத்து ஃபோர்த் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 1 ways. இந்த ஃபோர்த் பிளேஸில் ஃபில் பண்ணுறப்ப இந்த ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு லெட்டர் ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் இதில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து 1 லெட்டர் இருக்கும். அந்த 1 லெட்டர் மட்டும் இங்கே ஃபோர்த் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிடுறோம். அப்போ நான் ஃபஸ்ட் லெட்டரில் வந்து 4 லெட்டரில் எனி 4 ஏதாவது ஒரு 4 யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஃபில் பண்ணால இந்த செகண்ட் பாக்ஸில் வந்து எனி 3 லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து தேர்ட் பாக்ஸில் வந்து எனி 2 யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஃபிஃப்த் பாக்ஸில் வந்து எனி 1 மட்டும் யூஸ் பண்ணி ஃபோர்த் பாக்ஸில் வந்து எனி 1 லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணி அதில் ஃபில் பண்ணுறோம். அப்புறம் இதில் 4 ways, செகண்ட் பிளேஸில் வந்து 3 ways, இதில் தேர்ட் பிளேஸில் வந்து 2 ways, ஃபோர்த் பிளேஸில் வந்து 1 ways இருக்குது. Then the number of ways in which 4 places can be filled by the multiplication principle is 4 into 3 into 2 into 1 அப்படின்னு ஆயிரும். ஃபஸ்ட் பாக்ஸில் 4, செகண்ட் பாக்ஸ் 3, 2, 1, அதனால் 4 into 3 into 2 into 1 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் 4 3s are 12, 12 2s are 24, 24 into 1 equal to 24 ஆயிரும். Hence the required number of word is 24 அப்படின்னு ஆயிரும். இது வந்து ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலௌடு. ரிப்பீட்டேஷன் நாட் அலௌட்னா தான் வந்து இதில் ஒவ்வொரு வேலிஸ் வந்து ரெடியூஸ் ஒவ்வொரு ஃபஸ்ட் பாக்ஸில் ஒரு லெட்டர் ஃபில் பண்ணனால அந்த பாக்ஸில் வந்து அந்த லெட்டர் யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து தான் யூஸ் பண்ணணும். அதில் இதில் யூஸ் பண்ண முடியாது. அதில் 4 3 2 1 ஆயிரும். இது வந்து ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலௌட். அடுத்து வந்து நோட் வந்து நெக்ஸ்ட் நோட் ஒன்று கொடுத்துருக்கோம். இஃப் தி ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி லெட்டர் வாஸ் அலௌடு. ரிப்பீட்டேஷன் வந்து அலௌடு கொடுத்துருந்தாங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி லெட்டர்ஸ் வாஸ் அலௌடு கொடுத்துருந்தாங்கன்னா each of the 4 vacant places can be filled in succession in 4 different ways அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ரிப்பீட்டேஷன் வந்து அலௌட் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட் லெட்டர்லேயே வந்து 4 ஆரே வந்து 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட் டைம்லேயே வந்து ஆரை வந்து 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைம்லேயே வந்து எஸ்ஸை வந்து 2 டைம்ஸ் எல்லாமே 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். இல்லை செகண்ட் லெட்டரில் கூட ஓ வந்து எல்லாமே 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். எப்படியான போட்டுக்கலாம். அதில் ரிப்பீட்டேஷன் இஸ் அலௌட் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டரில் வந்து ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து 4 வந்து 4 டைம்ஸ் போடுறோம். செகண்ட் பாக்ஸில் போட்டுக்கலாம். தேர்ட் பாக்ஸ்லேயும் 4 லெட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் பாக்ஸ்லேயும் 4 லெட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் லெட்ரு செகண்ட் பாக்ஸு தேர்ட் பாக்ஸு ஃபோர்த் பாக்ஸ் எல்லா பாக்ஸ்லையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 லெட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த 4 லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த 4 மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க லெட்டர்ஸ் வந்து ஏபிசிடி லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதில் 26 போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து 4 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாக்ஸில் 4 லெட்டர்ஸ், தேர்ட் பாக்ஸ்லேயும் 4 லெட்டர்ஸ், ஃபோர்த் பாக்ஸ்லேயும் 4 லெட்டர்ஸ்னு ஆயிடும். அப்போ நான் 4 into 4 வந்து 16, இதில் 4 into 4 வந்து 16,
16 into 16 வந்து 256 அப்படின்னு ஆயிடும். அப்புறம் ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுட் அப்படின்னா the required number of words is 256 அப்படின்னு ஆயிடும். ரிப்பீட்டேஷன் ஆஃப் required number of words is 256 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2 வந்து given 4 flags of different colors, how many different signals can be generated if a signal requires the use of 2 flags, one below the other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது given 4 flags கொடுத்துருக்காங்க. அதில் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் how many different signals can be generated, இதில் எத்தனை சிக்னல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. if a signal requires the use of 2 flags, one below the other, இதில் சிக்னல் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா ஒன்றுக்கு கீழே ஒன்று வைக்கிற மாதிரி, ஒரு ஃப்ளாகு அதுக்கு below the another flag அப்படி வைக்கிற மாதிரி. அப்புறம் ஃபஸ்ட் வந்து there will be as many signals as there the ways of filling in 2 vacant places. ஃபஸ்ட் பிளாக் வந்து இப்படி மேலே வச்சுன்னா செகண்ட் பிளாக் வந்து அது கீழே வைக்கிற மாதிரி, ஃபஸ்ட் பிளாக்கு அது கீழே வந்து செகண்ட் பிளாக் ஒன்று இன் சக்ஸஷன் பை தி 4 flags ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். மொத்தம் 4 கலர்ஸ் இருக்குது. அந்த 4 கலர்ஸில் ஃபஸ்ட் ஒன்று இதில் கீழே வந்து செகண்ட் ஒன்று அப்படியே வைக்கிறோம், ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று வைக்கிறோம். அப்புறம் ஃபஸ்ட் வந்து அப்பர் வேக்கன்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 4 different ways எனி ஒன் ஆஃப் தி 4 blocks. இதில் ஃபஸ்ட்டு போடுறப்ப அப்பர் வேக்கன்ட் பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எத்தனை கலர் வைக்கிறோம் அப்படின்னா 4 blocks இருக்குது, அதனால் 4 blocks வைக்கிறோம். அப்பர் வேக்கன்ட் பிளேனில் வந்து 4 blocks, டோட்டலாக 4 blocks இருக்குது, அதனால் 4 blocks வந்து இதில் வச்சிடறோம். அடுத்து வந்து கேன் பி ஃபில்டு இன் 4 different ways பை எனி ஒன் ஆஃப் தி 4 blocks. இந்த 4 blacksல எனி ஒன்று எது வேணால் வச்சுக்கலாம், இந்த அப்பர் பிளேனில் வந்து எது வேணால் வச்சுக்கிறோம். அடுத்து லோயர் வேக்கன்ட் பிளேஸ், இது லோயர் வேக்கன்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 3 different ways பை எனி ஒன் ஆஃப் தி 4 blocks. இதில் அதே மாதிரி வந்து ரிப்பீட்டேஷன் வந்து நாட் அலவுட். ஏன்னா சேம் கலர் வச்சோம் அப்படின்னா ஒரே கலராக இருந்தால் அந்த ஃப்ளாக் வந்து டிஃப்ரெண்ட் சிக்னல் இது தெரியாது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, கவுமனி டிஃப்ரெண்ட் சிக்னல் தான் கேட்டிருக்காங்க. அதில் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப டிஃப்ரெண்ட் சிக்னல் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர் தான் வைக்கணும். அப்படின்னா ரிப்பீட்டேஷன் வந்து நாட் அலவுட் அப்படின்னா சேம் கலர் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கல அப்படின்னா ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுடுன்னு போட்டுட்டு இதில் 4 into 4ன்னு போட்டு 16 போட்டலாம். இப்போ இதில் ரிப்பீட்டேஷன் வந்து நாட் அலவுடுன்னு தான் வரும், ஆனால் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் இருக்கனால ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு அப்பர் வேக்கன்ட் பிளேஸில் வந்து கேன் பி ஃபில்டு இன் 4 different ways பை தி எனி ஒன் ஆஃப் தி 4 flags அப்படின்னு ஆயிரும். அடுத்து லோயர் வேக்கன்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 3 different ways பை எனி ஒன் ஆஃப் தி ரிமைனிங் 3 different blocks அப்படின்னு ஆயிரும், ஃப்ளாக்ஸ் அப்படின்னு ஆயிரும். லோயர் வேக்கன்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 3 different ways பை எனி ஒன் ஆஃப் தி ரிமைனிங் 3 different blocks. இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து 4 blocks போடுறோம், அப்புறம் அதில் ஒன்று கேன்சல் எலிமினேட் பண்ணுறேன்னா செகண்டில் வந்து 3 flags வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஹென்ஸ் பை மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் த ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் இஸ் 4 into 3 ஈக்குவல் டு 12 அப்படின்னு ஆயிடும். அப்புறம் எத்தனை வயசில் வைக்கலாம் அப்படின்னா 12 வயசில் வந்து டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 வயசில் வந்து டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 வந்து how many 2-digit even numbers can be formed from the digits 1, 2, 3, 4, 5 if the digits can be repeated. இப்போ இதில் வந்து 2 digit நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 2 digit நம்பர் அப்படின்னா 10லேருந்து 99 வரைக்கும் எடுக்கிற மாதிரி, 10லேருந்து 99 வரைக்கும் 2 digit நம்பர் மட்டும் எடுக்கிறோம். அதில் 2 digit நம்பரில் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எடுக்கணும். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா 2, 4, 6, 8, 0 அந்த நம்பர் மட்டும் முடிகிற மாதிரி, 2, 4, 6, 8, 0 நம்பர் மாதிரி கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த டிஜிட்ஸ். அவங்க டிஜிட்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்புறம் 1, 2, 3, 4, 5 மட்டும்தான் என்ன எடுக்கணும்னா அதில் ஈவன் டிஜிட் நம்பர் முடிக்கிறேன். இதில் ஈவன் டிஜிட் வந்து 2, 4. அப்புறம் அந்த 2, 4 தான் வந்து லாஸ்ட் வந்து முடியணும். ஈவன் நம்பரில் அந்த 2, 4 தான் முடியணும். அப்புறம் 6, 8, 0லாம் வந்து நமக்கு வர அவசியம் கிடையாது. இப்போ இந்த 1, 2, 3, 4, 5 நம்பரை 5 டிஜிட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வர்ற மாதிரி நம்ம 2 digits நம்பர் வந்து பண்ணோம். இஃப் த டிஜிட்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் ஆனாலும் நோ ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. இஃப் த டிஜிட்ஸ் கேன் பி ரிப்பீட்டட் ஆனாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் அப்படின்னா தேர் வில் பி as many as there ways of filling 2 vacant places. There will be as many as there are 2 ways of filling 2 vacant places. இதில் ஃபஸ்ட் பிளேஸ், இது வந்து செகண்ட் பிளேஸு, இன் சக்ஸஷன் பை 5 given digits அப்படின்னு கொடுத்துருக்கு. 5 given digits சொல்லியிருக்கு.
இப்போ இது வந்து யூனிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 10 100 அப்புறம் 1000 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த சம் நம்பரில் போடுறப்ப மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிட் பிளேஸு 10th பிளேஸு 100 1000 இந்த மாதிரி தான் இருக்கும். யூனிட் பிளேஸ் 10 பிளேஸ் அடுத்து 100 அடுத்து 1000 இந்த மாதிரி இருக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஈவன் நம்பர் 2 டிஜிட் நம்பர் தான் சொல்லியிருக்கோம். அப்போனா யூனிட் பிளேஸும் 10th பிளேஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. யூனிட் பிளேஸ் 10th பிளேஸ் தான் இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து இது வந்து 10th பிளேஸு, இது வந்து யூனிட் பிளேஸ். யூனிட் பிளேஸு இது 10th பிளேஸு, அடுத்து 100 இருக்கும். அந்த 100 நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. சக்ஸஷன் பை தி 5 டிஜிட் கிவன் இன்டிஜிட்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹியர் இன் திஸ் கேஸ் வி ஸ்டார்ட் ஃபில்லிங் இன் யூனிட் பிளேசஸ். இதில் யூனிட் பிளேஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் பிளேஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா பிகாஸ் த ஆப்ஷன் ஃபார் திஸ் பிளேஸ் ஆர் 2 and 4 ஒன்லி அண்ட் திஸ் கேன் பி டன் இன் 2 ways. இதில் வந்து ஈவன் நம்பர் அந்த யூனிட் பிளேஸில் வந்து ஈவன் நம்பர் மட்டும்தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஈவன் பிளேஸில் ஈவன் நம்பர் எடுக்கிறனால இந்த யூனிட் பிளேஸில் வந்து 2 4 தான் யூஸ் பண்ண முடியும். ஈவன் பிளேஸில் வந்து 2 4 தான் யூஸ் பண்ணுவோம். 1 3 5 யூஸ் பண்ணோன்னா அது ஆட் நம்பர் ஆயிரும். அதனால் அது யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் ஈவன் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு 2 4 மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த நம்பரும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 2 4 யூஸ் பண்ணுறதுனால இந்த யூனிட் பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து யூனிட் பிளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நம்பர் டிஜிட்டில் வர நம்பர்ஸ் எல்லாமே வந்து யூனிட் பிளேஸு 100 அடுத்து 10 100 1000 இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்போம். 2 and 4 ஒன்லி அண்ட் திஸ் கேன் பி இன் 2 ways. அப்படின்னா 2 4 மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இந்த யூனிட் பிளேஸில் வந்து 2 ways மட்டும்தான். 2 யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை 4 யூஸ் பண்ணிக்கலாம். அதில் திஸ் கேன் பி டன் இன் 2 ways மட்டும்தான் வரும். அடுத்து 10th place கேன் பி ஃபில்டு பை any one of the 5 digits in 5 different ways as the digits can be repeated. இதில் digits வந்து can be repeated அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த digits can be repeated அப்படின்னு சொல்லிட்டாங்க. digits வந்து can be repeated சொன்னதுனால இந்த 10th பிளேஸில் வந்து இந்த 5 டிஜிட்டில் எந்த டிஜிட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 10th பிளேஸில் 5 டிஜிட்டில் எந்த டிஜிட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதில் ரிப்பீட்டட் ஆனாலும் சரி ரிப்பீட்டட் ஆனாலும் சரி நோ ப்ராப்ளம். ஆனால் கொஷின்லேயே வந்து ரிப்பீட்டட் கேன் பி ரிப்பீட்டட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த 5 டிஜிட்டுமே வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். அப்படின்னா எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும். 5 digits in 5 different ways அப்படின்னு ஆயிடும். 5 different ways as the digits can be repeated. Therefore, by the multiplication principle, the required number of 2 digits even number is 2 into 5 equal to 10 அப்படின்னு ஆயிடும். யூனிட் பிளேஸில் வந்து 2, 10th பிளேஸில் வந்து 5 நம்பர் ஆஃப் வேஸ். அப்படின்னா 2 into 5 வந்து 10 ways அப்படின்னு ஆயிடும். இதில் எத்தனை வேஸில் எழுத முடியும் அப்படின்னா 10 வேஸில் மட்டும் அந்த நம்பர்ஸ் வந்து எழுத மாதிரி சொல்லியிருக்காங்க. the required number of 2 digit even number is 2 into 5 equal to 10 அப்படின்னு ஆயிடும். Next sum, example 4, find the number of different signals that can be generated by arranging at least 2 flags in order one below the other on a vertical staff if the given different flags are available அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the number of different signals தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கு. that can be generated by arranging at least 2 blocks. கண்டிப்பாக 2 blocks வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 இருக்கணும். அதுக்கு மேலே எத்தனை வேணா இருக்கலாம், 2 3 4 5 6 7 8 9 10 எத்தனை இருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் கண்டிப்பாக 2 blocks வந்து அரேஞ்ச் பண்ணணும், சிக்னலுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் ஆர்டர் ஒன் பிலோ தி அதர், ஒன்றுக்கு வைக்கல வந்து இன்னொன்று வைக்கிற மாதிரி. ஆன் ஏ வெர்டிக்கல் ஸ்டாப் இஃப் 5 different blocks ஆர் அவைலபிள். இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு 5 different blocks மட்டும்தான் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு கொடுத்த கொஷின் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் வேஸ் சிக்னல் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் கேட்டிருக்கு. அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2க்கு மேலே எத்தனை வேணா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 5 ஃப்ளாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஃப்ளாக்ஸ் இருக்கலாம், இல்லை 3 ஃப்ளாக்ஸை வச்சு போடலாம், இல்லை 4 ஃப்ளாக்ஸ் இல்லை 5 ஃப்ளாக்ஸ் வச்சு போடலாம். அதில் அட்லீஸ்ட் 5 different blocks ஆர் அவைலபிள்னு சொல்லியிருக்கு. அதில் 1 below the other அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் 5 blocks வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட் வந்து a signal can consist of either 2 blocks, 3 blocks, 4 blocks or 5 blocks அப்படின்னா இருக்குது. a signal can consist of either 2 blocks இருக்கலாம், இல்லை 3 blocks இருக்கலாம், இல்லைனா 4 blocks இருக்கலாம், or 5 blocks இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். now let us count the number of
A signal can consist of either 2 blacks, 3 blacks, 4 blacks or 5 blacks அப்படி கொடுத்துருக்கு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்னல் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் எய்தர் 2 blacks, 3 blacks, 4 blacks ஆர் 5 blacks. அது பிளாக்ஸ் வந்து 2 பிளாக்ஸாக இருக்கலாம், ஏன்னா அட்லீஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க, 2ஆக இருக்கலாம், இல்லை 3 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸாக இருக்கலாம், இல்லை 4 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸாக இருக்கலாம், ஆர் 5 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. Now let us count the number of signals. Now let us count the possible number of signals consisting of 2 blacks, 3 blacks, 4 blacks and 5 blacks separately and then add the respective numbers. 5 blacks separately and then add the respective numbers. Separately and then add the separately and then add the respective numbers. இப்போ இதில் யூஸ் பண்ணுறப்ப 2 blacks யூஸ் பண்ணிக்கலாம், 3 blacks இல்லை 4 blacks and 5 blacks separately and then add the respective numbers அப்படின்னாரு. There will be as many 2 black signals as there are ways of filling in 2 vacant places. 2 black signals மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட் பிளேஸு செகண்ட் பிளேஸு இதில் 2 மட்டும் யூஸ் பண்ணுறோம், 2 பிளாக்ஸ் மட்டும் சிக்னலுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த 2 மட்டும் யூஸ் பண்ணுறப்ப இது 2 ways மட்டும் தான் இருக்கும். There will be many 2 black signals as there are ways of filling in 2 vacant places. இதில் first one, second one in succession by the 5 blacks available. இதில் வந்து 5 blacks இருக்குது, அதில் 2 blacks வந்து 5, அதில் வந்து 5 blacks இருக்குது, அதில் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு blacks யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பை மல்டிப்ளிகேஷன் ரூல் த நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் 5 into 4 into 2 20. 5 into 4 equal to 29. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து 5ம், செகண்டில் வந்து எத்தனைனா ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், அதனால் செகண்ட் அதில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து 5ம், செகண்ட் பிலோவில் வந்து என்ன இருக்குன்னா 4னு வச்சுக்கலாம். அப்போ நான் 5 into 4 வந்து 20 அப்படின்னு ஆயிடும். அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து அப்பரில் வந்து 5 பிளாக்ஸு, அடுத்து பிலோவில் வந்து 4 பிளாக்ஸு, அப்போ நான் 5 into 4 equal to 20 அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த 20 வந்து என்னென்னா 2 பிளாக்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கிறப்ப அதை வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அடுத்து சிமிலர்லி தேர் வில் பி as many 3 black signals. இப்போ 3 black signals அப்படின்னா 3 கலர்ஸ் வச்சு நம்ம சிக்னல் ஃபார்ம் பண்ணுறோம். அப்படின்னா 3 கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறப்ப அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கலரு, அடுத்து அதுக்கு பின்னாடி வந்து செகண்டு, அதுக்கடுத்து வந்து தேர்ட் ஒன், மொத்தம் 3 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் பாக்ஸ் போட்டிருக்கோம், அந்த பாக்ஸில் போட்ட மாதிரி அது ஃபஸ்ட் ஒன்று, அதுக்கு செகண்டுக்கு வந்து பிலோ அது கீழே இருக்குது, அந்த தேர்ட் ஒன்று வந்து அதுக்கும் பிலோவாக இருக்கிறது. இன் சக்ஸஷன் பை தி 5 பிளாக்ஸ். அப்புறம் அந்த நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளாகில் வந்து 5 போடுவோம், ஃபஸ்ட் பிளாக் வந்து 5 போடுவோம், அது கீழே வந்து 5 ஒன்று அப்ளை அப்படினால இதில் 4 போடுவோம். இதில் ஃபஸ்ட் ஒரு கலர் போட்டுருவோம், அதனால் இதில் வந்து ரிமைனிங் 4 இருக்கும். அதில் செகண்ட் பாக்ஸில் வந்து என்னென்னா 4 போடுவோம், அதுக்கு கீழே வந்து 2 கலர்ஸ் அப்ளை பண்ணதுனால அதுக்கு கீழே வந்து தேர்ட் ஒன்றில் வந்து 3 பிளாக்ஸ் மட்டும் வரும். ஃபஸ்ட்டில் வந்து 5, அடுத்து 4, அடுத்து வந்து 3 இருக்கும். அதில் த நம்பர் ஆஃப் ஃபேஸ் இஸ் 5 into 4 into 3 equal to 60 அப்படின்னு ஆயிரும். 5 into 4 into 3 equal to 60 அப்படின்னு ஆயிரும். அப்படியே சிமிலர்லி அடுத்து வந்து 4 பிளாக்ஸ் அப்ளை பண்ணனா, 4 பிளாக் சிக்னல்ஸ் அப்ளை பண்ணனா நம்பர் ஆஃப் ஃபில்லிங் இன் தி வேக்கண்ட் இன் 2 வேக்கண்ட் பிளேசஸ் இருக்கும், 4 வேக்கண்ட் பிளேசஸ் இருக்கும். அந்த 4 வேக்கண்ட் பிளேசஸில் ஃபஸ்ட்டில் வந்து 5ன்னு போடுறோம், ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து 5, செகண்ட் பாக்ஸில் வந்து 4 போடுறோம், தேர்ட் பாக்ஸில் வந்து 3, அடுத்து ஃபோர்த் பாக்ஸில் வந்து 2 போடுறோம். மொத்தம் 4 வேக்கண்ட் பிளேசஸ் இருக்கும். ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து 5, செகண்ட் பாக்ஸில் வந்து 4, தேர்ட் பாக்ஸில் வந்து 3, ஃபோர்த் பாக்ஸில் வந்து 2ன்னு போடுறோம். அப்போ நான் 5 into 4 into 3 into 2 equal to 120 அப்படின்னு ஆயிடும். 5 into 4 into 3 into 2 equal to 120 ஆயிடும். அண்டு த நம்பர் ஆஃப் 5 black signals அண்டு நம்பர் ஆஃப் 5 black signal இஸ் இதில் 5 வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். அப்போ நான் 5 வந்து வேக்கண்ட்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டில் வந்து 5, அடுத்து வந்து 4, அடுத்து 3, அடுத்து 2, நெக்ஸ்ட் வந்து 1 அப்படின்னு ஆயிடும். 5 into 4 into 3 into 2 into 1 equal to 120 அப்படின்னு ஆயிடும். Therefore the required number of signals is first 2 vacant places வந்து 20, அடுத்து 3 vacant places வந்து 60, 4 vacant places வந்து 120, 5th vacant place வந்து 120. Therefore 20 plus 60 plus 120 plus 120 equal to 320 அப்படின்னு ஆயிடும். நான் டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, required number of signals வந்து 320 ways அப்படின்னு இருக்குன்னு ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸாம் சம் கம்ப்ளீட்டட்.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 7.1 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ இப்போ.